ஹே ஆம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம 47 பாய்ஸுக்கு தான். வேர் உல்ஃபாக நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்துட்டு எப்போயோ ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நானும் வந்துட்டு போடுறேன்ட்டு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் போன டைம் போட்ட ஒன் ஷாட்டில், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் யூஎஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் எண்டிங் பிடிக்கல. நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கே பிடிக்கல, அதுதான் உண்மை. அந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு தயாங்க அக்செப்டே பண்ணிக்காத மாதிரி கொண்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் ரிக்வஸ்ட் கேட்டவங்க ஸ்வீட் எண்டிங் கேட்டனால வேறு வழி இல்லை. ஸோ நான் அப்படி அதுவும் இல்லாமல் வளன்னு அறுத்து தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது, நான் ஸ்லோவாக தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் என்னையும் மீறி கடகடன்னு வந்துடும். எனக்கு வந்து நரேட் அப்படியே பண்ணி பழகிருச்சா, அப்படியே வருது. ஃபீல் பண்ணி பேசலாம் வந்து நானும் ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் கரெக்டாக வந்துடும். அதுலேயும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது சிலர்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்கள மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் இவங்கள மாதிரி பேசுகிறீங்க, அதை காப்பி பண்ணுறீங்கல்ல வேற சொல்லிட்டு முதல்லாம். அதனாலே வந்துட்டு நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணுங்கிறதுக்காக ரொம்ப போட்டு அறுக்க வேணான்னு ஓரளவுக்கு நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். அது எல்லாத்துக்கும் சிலருக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். சில இது கரெக்டாக பண்ணிடுவேன். சில இது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நான் எங்கேயா வெளியில் போகணும், நாளைக்கு ஒன் ஷாட் கொடுக்கணுமே, எஃப்எஃப் போடணுமேங்கிறதுக்காக வாய்ஸ் பண்ணேன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் கடன்னு பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சு. ஓகேடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் சோல் அவேக்கஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தமிழில் இருக்க மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் பக்கத்துலேருந்து அருவியிலேருந்து தண்ணி கொட்டுறது உங்கள் மூஞ்சில் படுது. லைட்டாக அப்படியே சில்லுன்னு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தா உங்களை சுற்றி ஒரே ஓனாயாக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அப்படியே எழுந்து இங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அப்படியே உங்கள் கையை ஒருத்தன் பிடிக்கிறான். நீங்கள் பயந்து போய் திரும்பி பார்க்க அவன் கண் அப்படியே எல்லோ விஷயம் டால் அடிக்குது, ஓனாயோட கண்ணு மாதிரி. அதை அப்படியே பார்த்துட்ருக்க அவன் உங்கள் கிட்ட வரான். நீங்களும் அவனை பார்த்து பயந்து அவனை தள்ளி விட்டுட்டு ஓடலான்னு பார்த்தா உங்களால் அவனை தள்ளவே முடியல. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படியே உங்களை இழுத்து மரத்தோடு அப்படியே சாய்ச்சி வைக்கிறான். உங்களால் அவன் கைப்பிடியிலேருந்து நகரக்கூட முடியல, அசையக்கூட முடியல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவன் காதில் எதுவுமே விழல. அப்படியே ஓனாயோட சவுண்டு எல்லாம் சேர்ந்து ஊழ விட்டு அப்படி இருக்கும். திடீர்னு எங்கேருந்தோ அவ்வளோ ஓனாய் வந்து அப்படியே ஊழ விட நீங்கள் பயந்து போகிறீங்க. இப்போ பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அலறீங்க. கண்ணுலேருந்து டியர்ஸ் வர அவனும் உங்கள் கையை அப்படியே இறுக்கி பிடிச்சி, டோன்ட் ஃபீல், அதான் நான் அவன் கூட இருக்கனே, பயப்படாத, யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க காது கிட்ட உங்களுக்கோ ஒரு மாதிரியாக இருக்குது. என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நோ, யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு அப்படியே கழுத்தில் வந்து உங்களோட ஹேர்லாம் அப்படியே வந்து கழுத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே நவுத்து விட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட உங்களை பைட் பண்ண அப்படியே கிட்ட வர ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் நோ அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அதோடு சேர்த்து அந்த ஓனாயோட சவுண்டும் அப்படியே அந்த காடை கிழிக்கிற அளவுக்கு கேட்குது. நீங்கள் ஆன்னு கத்திட்டு எழுந்து உட்காடுறீங்க. அப்படியே மூஞ்செல்லாம் வேர்த்து போய் அப்படியே பத்தட்டமா ஆமாம் அப்படின்னு நீங்கள் பயப்பட அவங்க அம்மா ஹே என்னாச்சுமா, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. அம்மா எனக்கு மறுபடியும் அதே கனவு அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்ருக்க. சின்ன வயசில் ஒரு ஓனாயை காப்பாற்றணும், அதுக்கப்புறத்துலேருந்து நீ ஏன் அதையே நினச்சிட்ருக்க பார், நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி பயந்துக்கிற, ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா சமாதானப்படுத்த, இல்லைம்மா பயமாக இருக்குது, நம்ம ஓனாயை காப்பாற்ற தானே செஞ்சோம், ஏன் எனக்கு அப்படி கனவு கண்டமேனிக்கு வருது, பயமாக இருக்குமா அப்படின்னு உங்கள் அம்மா கையை இறுக்கி பிடிக்க, ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கல்ல, அம்மா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. உங்கள் அப்பா உங்கள் சவுண்ட் கேட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு அவரும் எட்டி பார்க்க, ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான், என் பொண்ணுக்கு எப்போ தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரும் புலம்பிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, நீ கண்டதே நினச்சி பயந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களோ சாரிம்மா, உங்கள் தூக்கத்தையும் அப்பா தூக்கத்தையும் கெடுத்துட்டேன் அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகேடா, நீ பயப்படாமல் இரு, கண்டதே நினைக்காத அப்படி இப்படின்னு உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு கண்ணை மூடி தூங்கவே பயமாக இருக்குது, மறுபடியும் கனவு வருமோ அப்படின்னு இப்படியே அதை பற்றி நினச்சிட்டே இருந்து எப்போ தூங்குனீங்கன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மார்னிங்
சன்லைட் உங்கள் ஃபேஸில் லைட்டாக பட அப்படின்னு அப்படி திரும்பி படுக்கிறீங்க. திடீர்னு உங்கள் முன்னாடி நல்லா டார்க் ஆகுது. நீங்கள் திரும்பும் போது வெளிச்சமாக தானே இருந்தது. யாரை டார்க் ஆக்குனா அப்படின்னு அப்படி மெதுவாக கண்ணை தான் பார்க்குறீங்க. அம்மா நீங்களா? தேங்க்யூ மீ அப்படின்ட்டு அப்படி திரும்ப அந்த பக்கம் யாரும் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா நினச்சி அம்மா அப்படின்னு கையை வைக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை சில்லுன்னு ஏதோ படுது. என்னது இது? அம்மா கையை இவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்னு அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையை நகர்த்திட்டு போக அது பார்க்கறதுக்கு ஏதோ ஃபேஸ் மாதிரி இருக்கா. நீங்கள் அப்படியே கை வச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே தடவிக்கிட்டே உங்கள் கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க. அப்போ திடீர்னு நீங்கள் அப்படின்னு கத்திட்டு முழிக்கிறீங்க. வேற யாரும் அங்கே படுத்திருந்தது உங்கள் பக்கத்தில் ஜங்குக் தான். அவன் ஃபேஸில் தான் நீங்கள் கையை வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். நீங்கள் உங்கள் கையை அவனோட வாய்க்கிட்ட போகும்போது அவனும் உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிச்சி நறுக்குன்னு ஒரு பைட் பண்ண நீங்கள் அதில் தான் கத்திட்டு அம்மா வலிக்குது, யார் கடிச்சது அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. இருட்டாக இருக்குது அந்த ரூமே. என்னது இருட்டாக இருக்குது அப்படின்னா ஓ இருட்டாக இருக்கா, ஓகே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையாட்ட அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. இப்போ சிக்கேவை க்ளோஸ்அப்பில் பார்த்து இன்னும் பீதி ஆகுறீங்க. ஏன்னா உங்கள் கனவுல இவன் ஃபேஸ் தானே வந்திருக்கும். ஸோ அவனை பார்த்து நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பெட்டோட கார்னருக்கு ஓடி வந்துடுறீங்க. யார் நீ எப்படி உள்ளமா காப்பாற்றுங்க, கனவுல வந்தவன் நேர்லேயே வந்துட்டான் அப்படின்ட்டு அங்கிட்ட பெட்டில் ஓடி வாழ்னு கத்த. இதில் இரிட்டேட் ஆன சுகாவோ ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு தான். அதில் நீங்கள் பயந்து போய் உங்கள் கால் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறீங்க. அப்போ ஏய் அப்படின்னு ஜங்குக் வர்றதுக்குள்ளே அப்படியே அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படி மெதுவாக உங்களுக்கு கீழே நிறுத்த நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்படி தயாங்கோட கால் மேலே உங்களை மெதுவாக இறக்கி விட்டுருக்கான். உங்கள் கால் கீழே கூட படல. இப்போ தான் பார்க்குறீங்க குனிஞ்சு. நீங்கள் தயாங்கோட கால் மேலே நின்றுட்டுருக்க. டக்குன்னு அவனை விட்டு நகர்றீங்க. ஏய் அப்படிங்கிறான் அவனும். நீங்கள் யாருடா நீங்கள் அப்படின்னு இப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க. 7 பேர் அங்கே தான் இருக்காங்க. ஆரம் எவ்வளோ நேரம் புக்கை வச்சு ஏதோ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அதை பக்கத்தில் வச்சுட்டு ஓகே ரொம்ப கத்தாத, நாங்கள் யாருன்னு உனக்கு சொல்கிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு அப்படிங்கிறான். நீங்கள் இன்னும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. யார் நீங்கள்? 7 பேர் உள்ளே இருக்கீங்க. அம்மா எங்கே அப்பா அப்படின்ட்டு வெளியே ஓட பார்க்குறீங்க. அப்போ ஜின்னோ எதுக்கு அப்படி கத்திட்டே இருந்தேன்னா அழகான இந்த த்ரோட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கீழே இருக்க. அப்போ உங்களுக்கு கழுத்து கீழே ஏதோ காயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு செக்கே ஒரு முறை மறைச்சிட்டு அமைதியாகவே இருக்க மாட்டேன் இல்லைடா அப்படிங்கிறான். சாரி பிரதர், என்ன பண்ணுறது, அவன் என் ஃபேஸில் சும்மா கை வச்சு பார்த்தா நானும் அந்த மாதிரி பார்க்கும்போது தெரியாமல் என்னையும் மீறி அப்படிங்கிறான் இவனோட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ அப்படியே அவரோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி உங்களோட காயத்தை எல்லாம் பண்ண ஒரு நிமிஷத்தில் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ தானே எனக்கு இங்கே வலிச்சது, ஒரு காயம் கூட இருந்தது, எங்கே காணோம் அப்படின்னு நல்லா தொட்டு பார்க்குறீங்க. எதுவுமே இல்லை. ஹே யார் இந்த மேஜிக் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. உங்கள் அம்மாவோ வரலாமா அப்படின்னு வெளியிலேருந்து சவுண்ட் விட அப்படிங்கிற ஆரம் என்ன நடக்குதுங்க? என் அம்மா கிட்ட இவனுங்க சம்மதம் கேட்டு உள்ளே வரணும், ஆனால் இங்கே அப்படியே தலைகீழ நடக்குது. பொண்ணோட ரூம்க்கு வர அம்மா அனுமதி கேட்டுட்ருக்காங்க, அதுவும் யாருன்னே தெரியாது இவனுங்க கிட்ட. அம்மா அப்படின்னு உங்கள் அம்மா வந்தது போய் ஹக் பண்ணிக்க. உங்கள் அம்மா ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்ட்டு ஏற்பத்தியும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டா எப்படி சி ஆண்டி அப்படின்ட்டு அப்படி ஜெய கிட்ட வந்து நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுலாம் ஓகே, பட் அதுக்கான டைம் இப்போ இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நிறைய டைம் பாஸ் ஆயிடுச்சு. நாங்களும் அவளுக்கு ட்ரீம்லேயே அதை வந்து அவளுக்கு காமிக்கலான்னு நினச்சா அதுக்கும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணட்டும், நாங்களும் ஸோ மெனி டைம்ஸ் ட்ரை பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். எஸ் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு எங்கேருந்துடா வருதுன்னு பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் இவ்வளோ நேரம் அப்படியே ஹைட் ஆகியிருந்திருப்பான். அவன் அப்படியே முன்னாடி வரான். என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்து போய் பார்த்துட்டுருக்க. ஏய் என்ன அப்படி பார்க்குற, இங்கே பார், உன் கனவுல வர்றது நாங்கள் தான். அம்மா நான் சொன்னல, நீங்கள் தான் நம்பலை. அப்போ நான் சின்ன வயசில் காப்பாற்றின. எஸ் யூ ஆர் கரெக்ட். சின்ன வயசில் நீ காப்பாற்றின அந்த வேர்வல்ஃப் நானே தான் அப்படின்னு தயாங்க வரான். இவங்கெல்லாம் என்னோட பிரதர்ஸ். அது மட்டும் இல்லை, உனக்கும் எங்களுக்கும்குள்ள ஒரு தீர்க்க முடியாத கணக்கு இருக்குது. இந்த வேர்வல்ஃப் படத்துலலாம் வர மாதிரி எனக்கு அடித்து பிள்ளைட்ட உறிஞ்சிருவாங்களோ
அப்படின்னு உங்களுக்கு பயமாகுது. அம்மா அம்மா வாங்க வாங்கேருந்து ஓடிடலாம், பயமாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்க அம்மா விரிக்க பிடிக்க, பயப்படாத கண்ணா, இதெல்லாம் நீ இனிமேல் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலான் இருந்தேன். இப்போ தான் அவளுக்கு 18 வயசு ஆகுது, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அவசரம் இல்லை, அவசியம் அப்படின்னு ஆற முன்னாடி வரான். என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து அப்படியே, அவளுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? அவளுக்கு எதையும் இப்போ புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனநிலை இல்லை, அவள் இன்னும் குழந்த அப்படிங்கிறாரு. அப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் நாங்கள் இருக்கோம், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அவங்க அம்மா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. இவங்க 7 பேரும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இந்த ட்ராமாவெலாம் நிறுத்துறீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இவளால் மட்டும்தான் எங்களுக்கு எங்களோட சோலை அஃபெக்ட் பண்ண உதவ முடியும். இவக்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இவளை தான் 3 சூஸ் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த டைம் எங்களோட சோல் இவ தான் அப்படின்னு 3 கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவ எங்களோட இருந்து தான் ஆகணும். ஸோ அவளுக்கு சோலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவள் எங்களோட சர்வே பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி முட்டுக்கட்டியாக நின்னா எப்படி? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்படி திணற, எனக்கு புரியுது. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நீங்கள்லாம், உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க பயமாகவும் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து எங்களை பார்த்துட்டு தானே இருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்லி தானே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்கிறதுக்காக தானே உங்ககிட்ட சொன்னோம். இப்போ நீங்களே இப்படி பயந்தா அப்படி அப்புறம் அவ்வளோ பின்வாங்குவாள்ல அப்படின்னு அவனுங்க ஒரு அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்ல, இங்கே பேந்த முழிக்கிறது என்னமோ நீங்கள் தான். என்னடா நடக்குது? இவன் என்னமோ ஸ்பிளிட் ஆஃப் வேக்கிங் மாதிரி எதையோ சொல்லிகிட்ருக்கான், இவங்களும் கேட்டுட்ருக்காங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்து அப்படிங்கிறாங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கனவும் நிஜமாகவே நடந்தது தானா அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டுருக்க, உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தயாங்கோ உங்களை அப்படியே டெலிபோர்ட் பண்ணுறான். நீங்கள் பயந்து போய் அப்படியே அவனை இறுக்கி கட்டிக்கிறீங்க. எங்கே டெலிபோர்ட் ஆகிட்டு வந்திருக்கீங்கன்னா, முன்னாடி அவனை நீங்கள் காப்பாற்றுனீங்கள அந்த டைமிங்க்கு. ஸோ இது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த குட்டி பொண்ணு நீ தான், அந்த குட்டி வேர்வல்ஃப் நான் தான் அப்படிங்கிறான். தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை காப்பாற்றினது உங்கள் அம்மா கிட்டே சொல்லி, அப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு அவனுக்கு மெடிசன்லாம் போடும்போது, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி வேர்வல்ஃப் வந்து உங்கள் அம்மாவை அட்டாக் பண்ண வரதை பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக இங்கே இருக்க வேர்வல்ஃப் கண்ணாலே ஜாட பண்ணி எதுவும் பண்ணாத அப்படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹே அம்மா அப்படின்னு கத்த போகிறீங்க. ஒன்றும் இல்லை அங்கே பாரு அப்படிங்கிறான். அப்போ பார்க்குறீங்க உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை, பாடா அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜிமினும் அவனும் அப்படியே 2 பேர் பேசிக்கிறாங்க அந்த அனிமல்ஸ் லாங்குவேஜ்லேயே. அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலியவே கூட்டிகிட்டு வர்றது, எல்லாம் மனுஷனாக மாதிரி உங்ககிட்ட பேசுகிறது அப்படிலாம் பார்க்குறீங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் டெலிபோர்ட் ஆகி காமிச்சிட்டு மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கே வந்துடுறீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் என்னடா நடக்குது இங்கே? நான் எப்படி கடந்த காலத்துக்கு எதுவுமே இல்லாமல் போனேன்? டைம் ட்ராவல் மிஷினுக்கு இதை வச்சுருக்கான் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஆராய்ச்சியாக தயாங்க ஹே அது என்னோடய பவர், என்னால் டெலிபோர்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லை, என்னால் ரைன் தண்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்க்குறியா அப்படிங்கிறான். ஆரம்போ ஹே இப்போ பவரை காட்டுறதுக்கான நேரம் இல்லது, அதெல்லாம் அவள் தெரிஞ்சுக்கணும் தான். அதுக்கு நமக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது, அப்போ நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு 3 கிட்ட அது ஓகே சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இதில் என்ன சந்தேகம்? நம்மளோட இவ தான், நமக்கு தான் முன்னாடியே சொல்லிருச்சு சின்ன வயசுலையே அப்படின்னு சுகா சொல்லிவிட்டு அப்படியே கிட்ட நடந்து வர, அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாகுது. ஆத்தி அப்படியே கத்தலையே எனக்கு ஜீவனே அடங்கி போச்சு, எப்போ எதுக்கு கிட்ட வரான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் போக, அப்படியே கிட்ட வந்த சுகா அவங்கள இழுத்து அப்படியே அவன் கைக்குள்ளே வச்சுட்டு ஹே யூ ஆர் ஒன்லி மைன் அப்படிங்கிறான். அப்போ ஜிமினோ ஹே வெயிட், சி இஸ் நாட் யுவர், சி இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறான். என்னடா ஆளுக்கு என்ன பங்கு வச்சிட்ருக்கீங்க அம்மா அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோ கொஞ்சம் பொறுங்க, நான் அவளுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவங்களாம் வேர்வல்ஃப், அவங்களுக்கு ஒரு சோல் வேணும், அது நீ தான் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அது அவங்களோட 3 சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது யார் மூன்? நிலா, அதாவது ஃபுல் மூன் டே. அப்போது அவங்க நிலா முன்னாடி உன்னை நிறுத்தும் போது அவங்களுக்கான சோல் நீயா இருந்தால் அவங்களோட பிளட்டும் உன்னோட பிளட்டும் ஒன்றா சேரும். ஸோ அதை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. 7 பேத்துக்குமே நீ தான் சொல்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான டெஸ்ட்டு. என்னமோ ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இங்கே பார்க்கண்ணா, நான் சொன்னது தான், உன்னோட பிளட்டும் அவங்களோட பிளட்டும் அதாம்மா, அது எப்படி ஒன்று சேரும்? கையை எங்கேயோ கிழிச்சு எடுப்பாங்களோ இல்லை கடிச்சு உரிவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்க. அவங்களோ அது எனக்கு தெரியாது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. ஆனால் என்கிட்ட சொன்னது தான், உனக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வராதுமா, உன்னை பாதுகாக்க தான் அவங்க இவ்வளோ போராடுறாங்க. அவங்க கிங்டமில் பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்களோட எதிரிகள் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அவங்களோட சோலான உன்னை கண்டுபிடிக்கணும். அதான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயும் அவங்களோட எல்லா பவரையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணையும் புரிஞ்சுக்கணும். என்ன நானா? ஆமாம், உன் பிளட்டும் எங்கள் பிளட்டும் ஒன்று சேரும் போது உனக்கும் எங்களோட பவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படின்னு பார்க்குறீங்க. அது எப்படி? அது எப்படிங்கிறத இங்கே நின்று பேசிகிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? போய் ப்ராக்டிக்கல் பண்ணால் தானே தெரியும் அப்படின்னு சுகா கிட்ட வரான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஹே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வர ஜின்னோ குறுக்க வந்து, ஹேய் பயப்படுறாள் அமைதியாரு. திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி தன் பேர் வந்து நின்று மனுஷன் இல்லை வேர் உல்ஃப் அப்படின்னா பயப்படாமல் எப்படிடா இருப்பா? இப்படி பயந்தா இவளை வச்சு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கேட்க, ஹே அவள் தான் நம்மளோட சோல் தெரியும்ல. இல்லைன்னு யார் சொன்னா? அவன் நம்ம சோல், அவளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படி திருத்துன்னு எல்லாரையும் பார்த்துட்டுருக்க. நீங்கள் பார், உன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஆரம் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உனக்குன்னு சில கடமைகளும் இருக்குது. நாங்கள் கிங்னா நீ தான் குயின், ஸோ எங்களோட நீ வந்துதாகணும். அதெல்லாம் சரி, அதேண்ணா 7 பேத்துக்கு ஒரு குயின், என்ன சட்டம் இது அப்படிங்கிறீங்க. அப்போது எங்கள் 7 பேத்தில் ஒருத்தர் நான் உனக்கு ஓகேவா அப்படின்னு சுகா மறுபடியும் கிட்ட வரான். அப்படி சொல்ல வரல. நீங்கள் பார், எங்கள் 7 பேத்துக்கும் நீ தான் சொல்லும் போது நீ தான் எங்கள் உயிர். சின்ன வயசுலேருந்து உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறோண்டி அப்படின்ட்டு சேக்கே அவங்க கைப்பிடிக்கிறான். அப்படின்னு அப்படியே அவன் கண்ணே பார்க்குறீங்க. அவன் கண் அப்படியே உல்ஃப் ஐஸாக மாறுது. அப்படியே உங்களை பார்த்துட்டு, எங்கள் பார், சின்னதுலேருந்து உன்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போலேருந்தே மேலே எங்களுக்கு லவ் அதிகமாக தான் இருக்குது, குறைஞ்சதில்லை. என்ன நாங்கள் யாருன்னு தெரியும் போது நீ இப்போலாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியும். இருந்தாலும் தாங்க முன்னாடி யாரோ மாதிரி பார்க்காத, இந்த கண் எங்களை யாரோ மாதிரி பயந்து பார்க்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். உங்களுக்கோ ஒன்றுமே புரியலடா அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு ஓடலாம் போல இருக்குது. திடீர்னு யாரோ வந்து வேறு உல்ஃபுங்கிறானுங்க, பவருங்கிறானுங்க, சோலுங்கிறானுங்க, இதெல்லாம் சொல்லும் போது யாரால தான் நம்ப முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான குழப்ப மனநிலையில் தான் இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்களோ இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தானே, அது வரைக்கும் ஓகே, நாங்கள் இங்கேயே இருக்கோம், நைட் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏய், உங்கள் அம்மாவும் நம்ம கூட தான் இருப்பாங்க, பயப்படாத. எங்களோட நீ வா, உங்கள் அம்மாவை சேஃபாக பார்த்துக்குவோம், பயப்படாத, புரிஞ்சதா அப்படின்னு ஜிம்மின் உங்கள் தலையை தடவுறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. சுகாவோ, நீங்கள் பார், நீ எப்போவும் என்னோட அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்க ஜிமினோ, அதில் ஒரு திருத்தம், உன்னோட இல்லை நம்மளோட அப்படிங்கிறான் மறுபடியும். டே அப்படின்னு மறைக்க சுகாவை பார்த்து, இங்கே பார், அந்த மூன் உனக்கு மட்டும்னு சொல்லியிருந்தா நாங்களாம் ஒதுங்கியிருப்போம். பட் மூன் சொன்னது நம்ம 7 பேத்துக்கான சோல் இவ தான்னு. ஸோ நீ அதை புரிஞ்சுக்கணுண்டா. நீ இப்படி செல்ஃபீஸாக இருக்கக்கூடாது. அவள் எல்லாருக்கும் தான். உன் பொசசிவ்னஸை ஓரங்கட்ட. அவள் 7 பேத்துக்கும் சொந்தமானவ, அதை எப்போவும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சுகாட்ட சொல்ல. சுகாவுக்கு செம கடுப்பாகுது. இருந்தாலும் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்களோ என்னடா நடக்குது, ஆளாளுக்கு என்ன ஏதோ தின் பண்ண மாதிரி இல்லை, எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிறானுங்க, என்ன நடக்க போகுது, நைட் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கீங்க. சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. அப்படியே டவல் எடுக்க மறந்துட்டீங்க. ஸோ டவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே தயங்கோ டவலோட ஹே இது தானே தேட்டர் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறான். அப்படின்னு கத்த வரீங்க. டக்குன்னு வாயை பற்றி ஹேய் ஏண்டி கத்துற அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஆனால் கையெடுப்பேன், கத்தக்கூடாது அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு மெதுவாக அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கோ. உங்களுக்கு கத்தவே முடியல. ஆனால் தொண்டையை நீங்களும் ட்ரை பண்ண
தேங்காய் சிரிச்சிட்டு உன்னால முடியாது, என் பவரால் உன் வாய்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு இப்போ கற்று பார்க்குற? நீங்கள் பேச ட்ரை பண்ணவும் டக்குன்னு அவன் வால்யூமை கம்மி பண்ணி அப்படியே உங்களுக்கு வாய்ஸை ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் என்ன தான் கத்தினாலும் வெளியில் கேட்காத அளவுக்கு அவன் வாய்ஸை மியூட் பண்ணி விட்டுட்டான். அவனுக்கு மட்டும்தான் கேட்கும். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நல்ல பவர் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஹேய், என்னால் எங்கே வேணாலும் டெலிபோர்ட் ஆக முடியும், இந்த பாத்ரூம்குள்ளே வருது பெரிய விஷயமா அப்படிங்கிறான். அதனால் இது அநாகரிகமாக தெரியலையா? என்னடி அநாகரிகம்? நீ எங்களோட வடி சின்ன வயசுலேருந்து எப்போ நீ பெருசாக அவன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எது சீ அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி சீ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நீ எங்களோட சோல், உன்னை எங்களோட சோலாக மாற்றி எங்களோட பவர்ஸை உனக்கு அவேக் பண்ண வைக்கணும்டி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் உள்ள வரல, டவல் எடுக்காமல் போயிட்டியே, உன் டைமை சேவ் பண்ணணுன்னு நான் டெலிபோர்ட் ஆகி கொண்டு வந்தேன், மற்றபடி எந்த தப்பான நோக்கத்துலேயும் வரல. நீ குளிச்சுட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு டவலை கொடுத்துட்டு அவன் அப்படியே டக்குன்னு மறைஞ்சிட்றான். அப்பா அப்படின்ட்டுருக்கு. அடுத்த நிமிஷம் டவலை போட்டு ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு நினைக்கும் போது மறுபடியும் மைண்டுக்குள்ளே இங்கே யாராவது இருந்தா அப்படின்னு தோணுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? அப்படியே இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக உள்ளே யாரோ இருக்கீங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரில, தயவுசெய்து யாராக இருந்தாலும் கண்ணு முன்னாடி வந்துடுங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அழுகாத குறையாக பேச. ஹே ஹே வெயிட், நான் டெலிபோர்ட் ஆகி வந்தனால இன்விசிபிளாக உள்ளே வந்து பார்த்தேன், அவன் உன்னை எதுவும் பண்ணுறானான்னு பார்க்க தான் வந்தேன், மற்றபடி தப்பான நோக்கத்துக்கெலாம் வரல அப்படிங்கிறான். வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் தான் இன்விசிபிளாக உள்ளே இருந்திருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் தான் கேட்டிருப்பீங்க. கேட்டதுதான் அவனும் சொல்லலைங்க. வா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே செவத்தில் சாஞ்சு நிற்க. என்னாச்சுடி அப்படின்னு கிட்ட வரான். எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு பதறீங்க. எதுக்கு இந்த பதட்டம் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, திடீர்னு இப்படி 7 பேர் என் லைஃப்பில் வந்தால் பயமாக இருக்காதா அப்படிங்கிறீங்க. எதுக்கு பயம்? நாங்கள் அவனை பாதுகாக்க தான் வந்திருக்கோம், உன்னோட சேவியர்ஸ் நாங்கள், நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, எங்களை தாண்டி தான் உன்னை யாராக இருந்தாலும் தொட முடியும், பயப்படாத, எப்போவுமே உனக்காக நாங்கள் இருப்போம், எங்களை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்டி. அதெல்லாம் சரி, நீங்களும் வெளியே போங்க, நான் குளிக்கணும். ஹே, நான் தான் இன்விசிபிளாக இருந்தேனே, எப்படி? ஓ, தயாங் டெலிபோர்ட் ஆகி வந்த மாதிரி யாராவது இருப்போன்னு பயத்தில் கேட்டியா இல்லை அப்படிங்கிறான். இல்லை அதுவும், ஆனால் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னான்னு? யாரோ என் கூட இருக்க மாதிரி. ஓ, அப்போது என்னோடய பவர் உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் உன்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா போதும், எங்களடி சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் குளிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே, அழுதுறாத போகிறேன் அப்படின்ட்டு வெளியில் போயிடறான் ஜிமின் போனதும் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்க டுமில் டமால்னு அப்படியே ஏதோ ரூமே இடிஞ்சு உழுகிற அளவுக்கு சவுண்டு கேட்குது. நீங்கள் பயந்து போய் அப்படியே டவலை எடுத்து கட்டிக்கிட்டு கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவும் ஜேகேவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாஞ்சு அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னடா அடுத்தவங்களை அடிப்பாங்கன்னு பார்த்தா அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுருக்கு. ஜேகேவால் ஆங்கர் மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. சுகா நீங்கள் அவனோடது அப்படின்னு சொன்னதை ஜேகேவால் தேங்க் முடியல. அது எப்படி நீ மட்டும் அவளை என்னோடன்னு சொல்ல முடியும்? எங்கள் எல்லாருக்கும் தான், அதாவது நம்ம எல்லாருக்கும் தானே அவள் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க. அப்போ சுகாவோ, இங்கே பார், உங்கள் எல்லாத்துக்கும் அவள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் அவள் எப்போவும் எனக்கு மட்டும் அப்படின்னு அவன் ஒரு பொசசிவ்லேயே இருக்கான். சுகாவுக்கு அவங்களோட ஷேர் பண்ணிக்கல மனசே இல்லை. ஸோ அதனாலே இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஆரமோ அப்பப்போ வந்து டே, அவள் உனக்கு மட்டும் இல்லை 7 பேத்துக்கும் அவள் தான், இந்த 3 சொன்னது மாற்ற முடியாதுடா, அமைதியாக இரு, இந்த மாதிரி பண்ணாத, புரிஞ்சுக்கோ அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லியும் கேட்கல. ஜேகேக்கு தலைக்கு மேலே ஏறிது. என்ன அவன் பேசிகிட்டு இருக்கான்? அவனுக்கு மட்டும்னா அது எப்படி? நோ, அவள் எனக்கும் சொந்தமானவ தான், அதே மாதிரி நான் மட்டும் சொந்தம் கொண்டாடவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அவனால் தாங்க முடியாமல் சுகாவை அப்படி கிட்ட வந்து கேட்க. சுகா என்னோட சொன்ன அப்படின்னு ஷர்ட்டை பிடிச்சிட்டு, நீ அவளை சொந்தம் கொண்டாட முடியாது, அவள் எனக்கு தான், பார்க்குறியா, என்னோடய பைட் தான் ஃபர்ஸ்ட், நான் அவளை ஃபர்ஸ்ட் பைட் பண்ணி என்னோடவளை ஆக்கிக்குவேன், உங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா பேச. ஜேகேக்கு தாங்க முடியல. அவன் மறுபடியும் இவன் பேச அவன் பேச 2 இதுக்கு அடிதடி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் வந்து பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் கத்தலை 2 பேரும் அப்படியே வேர் உல்ஃபாக மாறினவனுங்க.
அப்படியே ஹியூமன்ஸாக மறுபடியும் மாறி, ஆனால் கண்ணு மட்டும் அப்படி இன்னும் ஜொலிச்சிட்டே இருக்கு. உங்களுக்கு அவனுங்களை அப்படி பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுலேயும் சுகாவை பார்க்கலாம் அவங்களுக்கு இன்னும் பயம் அள்ளு விடுது. ஸோ நீங்கள் அப்படியே போய் சின்னப்பா கையை பிடிச்சிக்க. அவரும் ஹே ஒன்றும் இல்லை பயப்படாது அப்படிங்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறீங்க. அவரும் அவனுங்க இப்படி தான் அடிக்கடி அடிச்சுக்குவானுங்க, அப்புறமா சேர்ந்துக்குவானுங்க, பயப்படாத, எங்களுக்குள்ளே இது சகஜம் அப்படிங்கிறாரு. அது சரி, அவங்களுக்கு காயமாயிருக்கு. ஜேகே கையை அப்படியே பிடிச்சி உனக்கு பிளட் வருது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ப்ரோ ஹீல் பண்ணிவிடு அப்படிங்க. சின்னப்பா வந்து ஹீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அவன் கொலை வெறியில் மறிக்கிறான். இங்கே ஒருத்தன் உனக்காக சண்டை போட்டுருக்கேன், நிறைய அவன் கையை போய் பிடிச்சி பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு சுகா இங்கே இருக்கிறதெல்லாம் டொம்முன்னு தள்ளிவிட்டு அவன் கையில் பிளட் வர அங்கேருந்து வெளியில் போகிறான். சின்ன ஹேய் ஹீல் பண்ணுறான் அப்படின்னு கிட்ட வர ஒரு மயிரும் தேவையில்ல அப்படின்ட்டு அவன் வேகமாக வெளியே போயிடான். செம்ம கோவத்தில் இருக்கான் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில் வந்து பார்த்தா சுகாவும் அப்படியே அவனால் வந்து ஃப்ளை பண்ண முடியும்ல. ஸோ மரத்துக்கு மரம் தாவிட்டு போயிட்டுருக்கான். சுகா சுகா அப்படின்னு கத்திட்டே ஓடுறீங்க. அவனும் காதில் வாங்காமல் போயிட்டு இருந்தவன் ஒரு இடத்துல உங்களால் முடியல, ஓடி ஓடி டயர்டாகி அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறீங்க. நீங்கள் சுகா அப்படின்னு கீழே விழுக போக அவனுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இஃப்க்கு நல்லாவே காது கேட்கும். ஸோ நீங்கள் கத்துற சவுண்டு அவனுக்கு நல்லா கேட்குது. உங்கள் சவுண்டை திடீர்னு நிற்கவும் அவன் சர்றன்னு போன வேகத்தில் அப்படியே மின்னல் மாதிரி வந்து டக்குன்னு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி கீழே விழுகாமல் பிடிக்கிறான். நீங்கள் அப்படின்னு மெதுவாக கரண்ட் தோர்த்து பார்த்தா சுகா தான் ஒரு ஆல்ரைட் அப்படிங்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் கை அப்படின்னு கையை பிடிக்க வரீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். ஹே அடிபட்டு இருந்துச்சுல்ல காட்டுங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அதெல்லாம் எங்களுக்கு தானா ஹீல் ஆயிரும், நீ பயப்படாது அப்படிங்கிறான். அப்போ தான் பார்க்குறீங்க சொன்ன மாதிரியே ஹீல் ஆகி தான் இருக்குது. எப்படி? அதெல்லாம் அப்படி தான், உன்னால் ஃப்ளை பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. நீ இன்னும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கல, கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ, அப்போ உன்னாலே முடியும். எங்களோட பவர் உனக்கு இருக்கும். சொல்லப்போனா எல்லாரோட பவரும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்கள் நீனா எங்களோட பவர் உனக்கு கிடைக்கும். ஸோ நீ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எப்படி அப்படிங்கிறீங்க. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு, நம்ம 3 கிட்ட அவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்க சுகா. ஓகே நான் வேணா அவளை ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வரேன், அவளுக்கும் அதை கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பம் அவசரப்படாத, டைம் இருக்குது, எதையாச்சும் ஒன்று பண்ணி அவளை பயமுடுத்திடாத அப்படிங்கிறான். அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஏய் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக கேட்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு இப்படி பயப்படுறது நிறுத்தி நீங்கள் ஃபஸ்ட்டு கத்துறதை நிறுத்துங்க, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓ சாரி ஜேகே எப்படி அதே மாதிரி தான் என்னாலையும் அவ்வளோலாம் ஆங்கர் மேனேஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அமைதியாகிடுவேன், பட் உன் விஷயத்தில் என்னால் முடியலடி, இப்போ தான் தெரியுது அவனால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. சாரி ஜேகே அப்படிங்கிறா சுகாவும் அது ஜேகேவும் சாரி ப்ரோ அப்படிங்கிறான். இப்படி ஒரு வேலையை சமாதானம் ஆகுறானுங்க. அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. சரி நமக்கு டைம் இல்லை, நம்ம இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். சரி அப்படின்னு சொன்னதுமே தயாங்கோ நீங்களாம் வந்துடுங்க, நான் இல்லை டெலிபோர்ட்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். இது கூட பெட்டர் ஐடியா. சுகாவோ ஹே நான் தாண்டா ஃபஸ்ட்டு அவளை ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், அவள் அதை கற்றுக்கணுன்னா இல்லை அப்படின்னு உங்களை பார்க்க அப்படின்னு முழிக்கிறீங்க. ஏய் உனதாண்டி அப்படின்னு சுகா மறுபடியும் கொஞ்சம் அதட்ட ஆமாம் ஏய் ஏன்டா பயமுடுத்துற அப்படின்னு சின்னத்திட்ட. பின்ன எது கேட்டாலும் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கா வசாபி தின்ன கோரங்க மாதிரி அப்படிங்கிறான். எதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே இப்போ என்ன போகலாமா அப்படின்னு உங்கள் ஹிப்பை பிடிக்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே ப்ரோ அதுக்காக இப்படி தான் கூட்டிகிட்டு போகணுமா, நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படிங்கிறான். தயாங்கோ சுகாவோ ஹே என்னடா அவனுக்கு பிரச்சனை, அவளை நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறான். ஜேகேவோ இதெல்லாம் ஓவரு, என்னால் முடியல, என்னை அமைதிப்படுத்துறீங்க, பட் இவன் பண்ணுறதுலாம் எனக்கு செம்ம காலாகுது, இப்போ இங்கே ஒரு கோலம் நடக்கும் அடிக்கிற மாதிரி தாங்க. ஜிமினோ டே அமைதியாக இருங்கடா, ஏன்டா நீங்கள் அடிச்சிங்களோ, எனக்கு ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிறீங்க. சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன், அவளே சொல்லிட்டா போதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்க. சரி எப்படியோ பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆரம் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது ரொம்ப டார்க்கான பிளேஸ், ஃபாரஸ்ட்டோட நடுவில் அப்படியே ஒரு நீங்கள் ட்ரீமில் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மூனோட ப்ரைட்னஸ் அப்படியே அங்கே எதிரொலிச்சிட்ருக்கு. அந்த இடத்துக்கு அப்படியே சுகா அவங்கள
அப்படியே அவங்க ஹிப்பில் அவன் கை வைக்க உங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்கு. நீங்கள் அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. என்னடி அப்படிங்கிறான். எல்லாம் வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாதா? ஏன்? இல்லை, என்னால் கான்சியஸாக இருக்க முடியல. கண்ட்ரோல் மிஸ் ஆகுதா? அப்போது உனக்கு என் ஃபீலிங் இருக்குல்ல அப்படிங்கிறான். கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட அவன் வாய் உரசுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்போது நான் தானே உன்னை ஃபஸ்ட்டு பைட் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ், எங்கள் பிளட்டை உனக்குள்ளே எப்படி வர வைக்கிறது? அப்படி தான், யார் ஃபஸ்ட்டு பைட் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது. ஸோ யூ ஆர் மைன். நான் உன்னை ஃபஸ்ட்டு பைட் பண்ணுறேன், யாரும் உன்னை டச் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ இப்படிலாம் பண்ணுவேன் தான் ராசா, நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருந்தேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஜிமின் தான். தெரியும்டா, இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்ப்பேன்னு, அதனால தான் நான் மட்டும் இங்கேயே இருந்தேன் இன்விசிபிளாக. அதனால தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. தொலைச்சிருவேன் ராஸ்கல், ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்து சேரு. எல்லாருக்கும் தான் அவள், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்டா படுத்துறீங்க, எங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்போ நான் பைட் பண்ணவா அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். என்னடா ஆளாளுக்கு நான் ஒரு லிக் பண்ணிக்கிறேன்னு ஐஸ்கிரீமை கேட்குற மாதிரி ஒரு பைட் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஒரு மனுஷி எத்தனை தான் தாங்கிறது கடவுளே அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே, பயப்படாது, சும்மா தான் சொன்னேன். டே அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா. நான் இருந்தாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு ஜிமின் சொல்ல, சரி அப்போ வா, உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையுமே சேர்த்து அப்படியே ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வரான். சுகாவும் அந்த இடத்துக்கு வர. இப்போ தான் அந்த இடத்த பார்க்குறீங்க. இந்த இடம் இதை நான் ஏற்கனவே அப்படின்னு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்க ஜெக்கி உங்ககிட்ட வந்து, தெரியும் உன் கனவுல வந்திருக்குமே. ஆமாம் அப்படின்னு இப்போ தான் ஜெக்கியை நல்லா பார்க்க, ஜெக்கி டக்குன்னு உங்கள் கைப்பிடிக்க உங்களுக்கு அந்த விசுவல்லாம் அப்படியே வந்துட்டு திரும்பவும் வருது. அப்போது நாங்களே தான் உனக்கு கனவு மூலியமா இதெல்லாம் உனக்கு நடக்க போகுதுன்னு உனக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணோம். ஆனால் நீ அப்போ கூட எங்களெல்லாம் பார்த்து கத்திக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு ஜேப் சொல்ல, பயமாக இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. சரி, இதுக்கு மேலே நீ பயந்துட்டுருக்கூடாது அப்படின்னு ஆரம் சொல்கிறான். அதெல்லாம் சரி, ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன வெயிட் அண்ட் வாட்ச், பயப்படாத. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது. உனக்கு வலிக்கிற மாதிரிலாம் நாங்கள் கடிக்க மாட்டோம். கடிச்சாலே வலிக்காதா? இதில் நான் வலிக்கிற மாதிரி கடிக்க மாட்டான்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு வேன் பார்த்துட்டுருக்கா. சின்ன நீ ஒன்றும் பயப்படாத. அப்படியே நீங்கள் கடிச்சு காயமானா தான் நான் இருக்கனே, உன்னை ஹீல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்க சில்லான் இருக்கு. அவர் கையை நீங்கள் அப்படியே ஆதரமாக பிடிச்சிக்கிறீங்க. ஜெகேக்கு இதை தாங்கிக்க முடியல. ப்ரோ வேணாம் ப்ரோ, இப்படி பண்ணாத ப்ரோ அப்படின்ட்டு சின்னிட்ட வரான் இப்போ சண்டைக்கு. என்னடா உன் பிரச்சனை? அவள் பயப்படுறான்னாடா. பயந்தாலும் தள்ளி நில்லுங்க. இப்படி கிட்ட ஒருத்தர் போய் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கடா, எனக்கு கடுப்பாகுது. என்னடா இது? ஏன்டா இந்த 3க்கு அறிவில் புத்தி மலிங்கி போச்சா? 7 பேர்த்துக்கு ஒருத்தியை கொடுத்துருக்கு. அறிவு கட்ட 3 யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே. ஓ நான் தான் அவளை எடுத்துக்கணும் அப்படின்னு தயங்க வரான். நீங்கள் எதை அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஆமாம், நான் தானே ஃபஸ்ட்டு பார்த்தேன், நீ ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றின, ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்கிறனால ஆமாம்ல அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ நான் இவ்வளோ ஃபஸ்ட்டு பைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி கிட்ட வரான். மற்றவங்களாம் நோ அப்படின்னு கோரஸாக கத்துறாங்க. அப்போ ஜிமினோ, என்னடா இது என்னடா நியாயம்? அப்படிலாம் கிடையாது. 7 பேத்துக்குனா 7 பேரும் தான் பண்ணணும். இப்படி தனியாக பண்ணுறதுலாம் அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறான். அப்போ தயங்கோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறான். அப்போ ஜிமின், அப்போ எனக்கும் தான் அவளை பிடிச்சிருக்கு, அப்போ நான் ஃபஸ்ட்டு பைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கிட்ட போகிறான். கடிக்கிறதுக்கு என்னடா ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? எனக்கு கடிக்க வேணாடா அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் பயத்துலேயே இருக்க ஜின்னோ. பயப்படாத, கடிக்கிறதுலாம் நீ நினைக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு 3 வரட்டும்டா, அமைதியாக இருங்க அப்படின்னு ஆரம் கத்த. இப்போது எல்லோரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறானுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம மூஞ்சி திருப்பிக்கிட்டு எல்லோரும் அப்படியே நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படி இதிலே நிற்கிறீங்க. என்ன நடக்க போகுது? யார் அந்த 3 அப்படிலாம் பயந்துட்டுருக்க. 3லேருந்து யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்கள் ஷாக் ஆகி யார் அப்படின்னு பார்க்க ஆரமோ அப்படின்னு உங்கள் கிட்டே வந்து அமைதியார் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. இந்த பக்கம் ஜேஹோப் வந்து உங்கள் கையை பிடிச்சி, ஒன்றும் இல்லை அமைதியார், அது பேசுகிறத மட்டும் காதில் வாங்க. யார் அப்படிங்கிறீங்க. 3 அப்படிங்கிறான். 3 பேசுமா?
நம்மக்கிட்ட மட்டும் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே என்ன பேச போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ மூனோட சவுண்ட் கேட்குது. மூணும் அப்படியே நல்லா பிரைட்டாக க்ளோ ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்க, அது ரெட்டாக மாறுது. அந்த ரெட் மூனாக மாறினதும் அது சொல்லுது, இவ உங்களுக்கானவ அப்படிங்குது. அப்போ மறுபடியும் உங்களுக்கெல்லாம் டவுட் வருது. ஆரமோ இல்லை உங்களுக்கானவனா, இதில் வேறு மாற்றமே இல்லையா, ஒருத்தருக்கு கிடையாதா, 7 பேத்துக்குமே தானா அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி கேட்குறான். அப்பயாச்சும் இது மாற்றி சொல்லாதா அப்படிங்கிற மாதிரி தான். ஆரம்க்கு ஒரு பயம்தான், எங்கே நம்மளை சொல்லாமல் வேறு யாருக்கும் சொல்லிடுமோங்கிற பயம். நமக்குனே சொல்லணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தான் கேட்டிருப்பான். இருந்தாலுமே இதுதான் விதி, உங்கள் 7 பேத்துக்குமே இவ தான் சோல், இதை மாற்ற முடியாது. நீங்கள் இப்போ கரெக்டான நேரத்தில் இருக்கீங்க. உங்களோட சோலை அவேக் பண்ணுறதுக்கான நேரம் இது. அவளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மறைஞ்சிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டுக்கா. இப்போது அப்படியே மூன் க்ளோ ஆச்சுல, ஸோ அப்படியே மறுபடியும் பிரைட்டு மாறி அது அந்த ஒயிட்லேயே மாறிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பயத்தில் இருக்கா. இப்போ உங்கள் கையை அப்படியே யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவனோ கடிக்க ரெடி ஆகிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. பயப்படாத அப்படின்னு உங்கள் காதுகிட்ட அப்படி ஜேகே மெதுவாக சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு பயப்படுறீங்க. அப்போ சுகாவோ, ஏய் உன்னை பயப்படாதன்னு சொல்லியிருக்கல, நீ எங்களோட ஒய்ஃப் ஆக போகிறவ, நீ பயப்படக்கூடாது, இதுதான் சாங்கியம். நாங்கள் உன்னை பைட் பண்ணதுமே நீ எங்களோட சோல், அதாவது எங்களோட சோல்ஃபுல் ஒய்ஃபாக மாற போகிற, புரிஞ்சதா? அந்த நிமிஷமே எங்களோட பவரெல்லாம் உனக்கு வரும். அதை கண்ட்ரோல் பண்ண நீ கற்றுக்கணும், அவ்வளோதான். அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டினா உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. உன்னை அப்படியே யாரும் நெருங்க நினச்சாலும் எங்களை தாண்டி தான் வர முடியும். பயப்படாத பேபி அப்படின்னு கிட்ட வரான். அதெல்லாம் சரி, பைட் பண்ண போகிறேன்னு அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களடா, எனக்கு அது வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் குறுகுறுன்னு பார்க்க அப்படியே 7 பேரும் உல்ஃபாக மாறுறானுங்க. உங்களுக்கு பீதியில் மரண பீதி அந்த மாதிரி நிற்கிறீங்க. என்ன நடக்க போகுது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, கடிச்சு போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருக்கீங்க. அப்படியே அட்டன் டயத்தில் 7 பேரும் ஒன்றா அட்டாக் பண்ண அப்படியே கீழே விழுகிறீங்க. அவனுங்க எங்கே கடிச்சானுங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் ரொம்ப நேரம் கழித்து மெதுவாக அவங்க மேலே அப்படியே நீங்கள் கனவுல பார்த்த மாதிரியே அந்த நீர்வீழ்ச்சிலேருந்து தண்ணி ஜில்லுன்னு பட மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களை சுற்றி அப்படியே அவனுங்க உல்ஃபா மாதிரி உட்காந்து நீங்கள் முழிச்சதும் ஒட்டுக்காக சேர்ந்து அப்படியே அவனுங்களோட ஹாப்பினஸில் அவனுங்க அந்த சவுண்டு விட நீங்கள் பயந்து போய் பீதியாகி இழந்து நிற்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ உடம்புல ஏதோ புதுசாக பிளட்டு பாயிற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்னஸாக இருக்குது. உங்களுக்கும் தெரியுது ஏதோ உடம்புக்குள்ளே பாடிக்குள்ளே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்க்குறீங்க. உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறீங்க. அப்போ ஆரம்போ, அப்போது எங்களுக்கு உனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், யாரோட பவர் ஒர்க் ஆகுதுன்னு, ஏதாவது பண்ண முடியுதா, என்ன மாதிரி மைண்ட் ரீடிங் பண்ண முடியுதா உன்னால் அப்படின்னு கேட்குறான். நீங்களோ அதெல்லாம் பார்க்குறீங்க. பட் எல்லார் மைண்ட்லேயும் ஓடுறது எல்லாமே கிராஸ் ஆகுது. உங்களுக்கு ஓன் காலில் கிராஸ் டாக் கேட்ட மாதிரி இருக்குது. எவனோடது எதுனே தெரியல அப்படி இருக்குது. ரொம்ப நேரம் கண்ணை மூடி ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கோ அப்படியே கிளம்ஸியாக வாய்ஸ் அங்கேயும் இங்கேயும் கேட்குதே தவிர ஒரு ஆர்டராக கரெக்டாக நீங்கள் யாரோட மைண்டை ரீட் பண்ண நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. அது ஆரம்பக்கும் நல்லா தெரியுது. ஓகே ரிலாக்ஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு அவனை பார்க்குறீங்க. எடுத்ததும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்றா தான் வரும். ஸோ பதறாத, உனக்கு எது வருதோ அதை பண்ணு, அவசரப்படாத, ஓகே அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. இப்போ உங்கள் செஸ்ட்டு கிட்டேருந்து அப்படியே பிளட் வந்துட்டுருக்கு. இப்போ தான் அதையே பார்க்குறீங்க. உங்களுக்கு அது வலிக்கலாம் இல்லை, பட் பிளட் வருது தெரியுது. அப்படின்னா அது லைட்டாக அப்படியே தொடமும் தான் உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே தொட்டு உங்கள் கையில் பார்க்க பிளட்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக ஜின்னப்பா நல்லதை ஹீல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணு, உனக்கு அந்த பவர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. உங்கள் கையும் அவர் கையும் ஒன்றா சேர்த்து அப்படியே அந்த ஃபிங்கரை பிடிச்சி அவர் கொண்டு அந்த காயம் உள்ள இடத்துல கை வைக்கிறாரு. உனக்கு ஹீலிங் பவர் இருக்கனால தான் உனக்கு வலி தெரில தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்போது உனக்கு ஹீல் பவர் இருக்குது, அதை நீ கண்ட்ரோல் பண்ணணும், பண்ணால் போதும், தானாக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர் அப்படியே உங்கள் கையை வச்சு உனக்கு இருக்குது, அதை நீ நம்பு, உன்னால் ஹீல் பண்ண முடியும்னு நம்பு,
நான் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்னு அவர் ஏதோ பண்ணுறாரு. அதெல்லாம் அப்படியே நீங்களும் ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை அந்த இடத்துல வைக்க இப்போது அந்த இடம் அப்படியே ஹீல் ஆகுது. உங்களால் அதை பார்க்க முடியுது. நீங்களும் ஹே அப்படின்னு பார்க்குறீங்க. இதில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொசிசிவ் ஆகுது. என்னது நம்ம பவர் இவளுக்கு வந்துச்சான்னு தெரில, இவனோட ஹீலிங் பவர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூட மைண்டை ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். எல்லாமே கிராஸ்டாக காய்ச்சுண்டா, ஆனால் ஹீலிங் பவர் மட்டும் உடனே வந்துருச்சு. இப்போ நம்மளை விட இவனை தான் அப்படின்லாம் அவங்க மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷம் சுகா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான் பொசசிவ் மன்னன். அப்படியே சின்னம் என்னடா ஹீல் தாண்டா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்குள்ளே சுகா தள்ளுனி உன்னால் ஃப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு அது தெரில அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி சொல்கிறேன்னு மேலே பறக்க எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஹேய் பயப்படாதீ, ஃபஸ்ட்டு கையை வெறி, என்ன நம்புறீல அப்படின்னு கேட்குறான். திரும்ப திரும்ப அதே கேட்க நம்புறேன் அப்படிங்கிறீங்க. கையை விரி, உனக்கு ஒன்றும் ஆகாது, கையை விரி அப்படிங்கிறான். அப்படியே பேர்ட் மாதிரி இதுவாக கையை விரிக்கிறீங்க. அவ்வளோதான், கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்கு, இல்லை நான் மாட்டேன் அப்படிங்கிறீங்க. திறந்து பாரு அப்படின்னு உங்கள் கார்கிட்ட அப்படி சொல்கிறான். மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்படியே மேலே மிதந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்படியே கையை ரெண்டையும் நீட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு பேர்டு மாதிரி நின்றுட்டு கையை விரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. உங்களாலே நம்ப முடியல, என்னால் முடியுது அப்படின்னு அப்படியே ஹாப்பியாக சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. இப்போ நம்புறியா பேபி, என்னோடய பவரும் உனக்கு வந்துருச்சு, என்னோடய சோல் அப்படின்னு உங்களை அப்படியே எடுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண வரான். அப்படியே நீங்கள் இப்போ கீழே பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் இல்லை மேலே இருக்கீங்க, டாப்பில் இருக்கும்போது கீழே பார்த்தா எப்படி இருக்கும், விழுந்து செத்தா ஒரு எலும்பு கூட தேராதுங்கிற மாதிரி ஹைட்டில் இருந்தால் பீதியாக்குறீங்க. அப்படின்னு சுகாவை கிஸ் பண்ண நீங்கள் அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்க. ஏய் அப்படின்ட்டு அவனை பார்க்க பயமாக இருக்க அப்படிங்கிறீங்க. அது கிழிஞ்சிச்சு. ஏய் இவ்வளோ தூரம் வந்து ஒரு கிஸ் கூட இல்லாமல், அது மட்டும் இல்லை என்னடி குழந்த மாதிரி இடுப்பில் இருக்கான்ட்டு, ஏய் எனக்கு வேற என்னென்னமோ பண்ணுதுடி, ஒரு முத்தத்துக்கு ஆசைப்பட்டு அப்புறம் மொத்தமாக எடுத்துக்குவேன் அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டானே பார்க்க. பின்ன இப்படி ஏறி உட்காந்து மனுஷனை சூடு ஏற்றுனா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அடியே இறங்கடி, முடியலை, உனக்கு ஃப்ளை பண்ண கற்றுக் கொடுக்கலாம் வந்தா நீ என்னடி, நீங்கள் அதையா கற்றுக் கொடுத்தீங்க அப்படிங்கிறீங்க. பின்ன என்னடி சொல்லிக் கொடுத்தா, இப்போ என்ன பண்ண வந்தீங்க? ஓ அதுவா, நானே மறந்துருப்பேன் என் பேபி, நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே ஒரு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டுருக்க. இங்கே கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வயிற்று தரிச்சலாக இருக்கு. அடே போதுண்டா கீழே வாடா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிற வாய்ஸ் எல்லாம் இங்கே சவுண்ட் விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எதையும் சுகா காதில் வைக்கலாம். கொஞ்ச நேரத்தில் மரத்துக்கு மரம் சடன்னு சவுண்டும் அது ஃபயர் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்களோ என்னமோ நடக்குது அங்கே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜேகே பையதான் மண்டை சூடாகி அங்கே இங்கே பறந்துட்டுருப்பான், அதில் எவனாவது ஃபயர் பண்ணியிருப்பான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்க. இல்லை அதை பார்த்தா அப்படி தெரில அப்படிங்கிறீங்க. எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஓ அப்போது நம்மளோட எதிரிங்க வந்துட்டாங்க போல, அதான் உனக்கு ஃபீல் ஆகுது, பரவாயில்லையே அப்படின்ட்டு வா கீழே போகலாம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இப்போ கீழே வந்தால் சொன்ன மாதிரியே அவங்க எதிரிங்க தான். அப்படியே நிறைய உல்ஃப் வந்து நிற்குது. இங்கே சுகாவோ அப்படியே மெதுவாக உங்களை கீழே இருக்க, உங்கள் மேலே பாயறதுக்கு ஒரு உல்ஃப் ரெடியாக இருக்க. அப்படியே குறுக்க வரான் நம்ம ஜேகே. எங்களை மீறி தாண்டா நீ எங்கள் பொண்டாட்டியை தொடணும் அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். இந்த பக்கத்தில் இந்த இன்னொரு உல்ஃப் உங்களை அட்டாக் பண்ண வர, அப்போ சர்ட்டுன்னு குறுக்க வந்து தயாங்க அப்படியே பூந்து அவனோட செம்ம காண்டில் கத்துறான். அவன் பயங்கரமாக கத்துறான். அவன் கத்துல அப்படியே வந்து தண்டர் சவுண்ட் கேட்குது. அவனால தான் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ அவன் ஹாப்பியாக இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி தண்டர் சவுண்ட் கேட்கும். அவன் க்ரை பண்ணாலும் ரெயின் வரும். அந்த மாதிரிலாம் அவனால் மட்டும்தான் பண்ண முடியும். அதெல்லாம் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ அவன் கத்துக்கு தண்டர் சவுண்ட் செம்ம பயங்கரமாக கேட்குது. அந்த சவுண்டுக்கே எல்லாம் கொஞ்சம் இன்னும் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஜேகே தன்னோட ஃபயர் பவர் வச்சு எல்லாத்தையும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹோபி ஒரு பக்கம் தன்னோட வாட்டர் பவர் வச்சு அவர் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சுகா ஏரில் பறந்து அவனும் ஃபைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பின்னாடி நின்று பார்க்குறீங்க. உங்களை வந்துட்டு யாரும் முன்னாடி விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் வந்து எந்த பவரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே அதே சமயம் உங்களையும் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீ
பின்னாடியே இரு அப்படின்னு ஆரம் சொல்லிட்டு உங்களை நவுத்தி விட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். நீங்கள் எல்லாம் அப்படின்னு முன்னாடி வர அடுத்த நிமிஷம் டக்குன்னு சின்னப்பா ஒன்றை தான் சொல்கிறோம், பின்னாடியே இரு, நீ முன்னாடி வராத அப்படிங்கிறான். நீங்கள் எல்லாம் நீங்களாம் சண்டை போடும்போது அப்படின்னு மறுபடியும் வரீங்க. இப்போ ஜிமின் குறுக்க வந்து டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து விசிபிள் ஆகி ஒரு பக்கம் அப்படியே நிப்பாட்டி, இங்கே இரு, இதுதான் உனக்கு சேஃப், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைண்ணா உனக்கு இன்னும் பவர் நிறைய வரல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சண்டை போடுறாங்க. ஒரு வழியாக சண்டை முடியுது. அவங்கெல்லாம் வந்த இடம் தெரியாமல் திருப்பி ஓடுறாங்க. நீங்கள் யாரையும் நம்ம எதுவும் காப்பாற்ற முடியல அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. வெய், டோன்ட் ஃபீல், இப்போ ஓடி தான் இருக்கானுங்க, மறுபடியும் இன்னும் நிறைய கூட்டத்தோட வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆரம் சொல்ல அப்படிங்கிறீங்க. ஹோபி கையில் பிளட் வருது. ஹே, உங்களுக்கு பிளட் வருது அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க. அப்போ சின்னம் எல்லாருக்கும் அடிபட்டுருக்கிறத பார்த்து அவரோட ஹீலிங் பவர் வச்சு மேக்ஸிமம் அவங்களுக்கே ஹீல் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நிறையா அடிபட்டிருந்தா ஜின்னு தான் அவரோட மெடிஷன் பவர் வச்சு ஹீல் பண்ணுவார். ஸோ எல்லாருக்கும் ஹீல் பண்ணால் நீங்களும் அதை ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்களாலேயும் ஹீல் பண்ண முடியுது, எல்லாருக்கும் நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொசிசிவ் வர நம்ம ஜேகே சுகாவால் ஏற்றுக்க முடியல. எப்படி இவளுக்கு இந்த பவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கையை பிடிக்க அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். என்ன, நான் ஹீல் பண்ணணும், பாவம் உங்களுக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறீங்க. ஏய், நான் மனுஷனா தெரியலையாடி, என்கிட்ட பேச மாட்டியா, சுகா கூப்பிட்டான்னு மட்டும் போனேன். இல்லை அது அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. அப்போது அவங்க பவர் கிடச்சா போதும், நான்லாம் தேவையில்லை அப்படின்னு கோச்சிக்கிட்டு ஜேகே போக. நீங்கள் நான் என்ன பண்ணேன்னு இவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு மெதுவாக அப்படியே திரும்பி இந்த பக்கம் தயாங்கிட்ட எல்லாம் நான் அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. நான் சொல்ல வேண்டியதான், அவனும் சொல்லிட்டு போகிறான், எங்களுக்கும் எரிச்சல் ஆகாதா அப்படின்னு தயங்கும் அப்படியே கத்திட்டே போகிறான். என்னோட இது ஆளால் கோச்சிட்டு போனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சோகமாக ஆரம்போ டீல் பண்ணாத, அவனுங்க அப்படி தான் எங்களை மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ண தெரியாது, இப்படி தான் ஹேங்கர் மேனஸ் இல்லாமல் கத்திட்டு இருப்பானுங்க. ஓகே விடு, ஃபீல் பண்ணாத, தயாங்கு சீக்கிரமே அவனாவே சரி பண்ணிடுவான். பட் ஜேகே தான் கஷ்டம், நீ தான் ஒன்று சரி பண்ணணும், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஹோபியோ எங்களால் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, 7 பேரை நீ தான் கண்ட்ரோல் பண்ணும்போது உனக்கு கஷ்டம்தான், பட் வேறு வழி இல்லை அப்படின்னு சுகா வந்து ஆனால் யூ ஆர் மைண்ட் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். இவன் ஒருத்தாண்டா ஆனா மைண்ட்டு அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு டே என்னடா அவனுக்கு பிரச்சனை, உன்னால தாண்டா அவனுங்க 2 பேரும் கொச்சிட்டு போயிட்டானுங்க, திருப்பி வந்துட்டு மைனாமா போடா மூட்டாங்க 7 பேர்த்துக்கு தான் அவன் சும்மா 3 வந்து சொல்லிகிட்டு இருக்காது, கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இப்போது எங்களோட பவரையும் நீ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதான் இப்போ உனக்கு நான் விசிபிளாக சொல்லித்தரேன் அப்படின்னு ஜிமின் கைப்பிடிக்க. அதுக்கு முன்னாடி நான் எல்லார்ட்டையும் பேசணும். ஜேகே தயாங்க கோச்சிட்டு போயிட்டாங்க, அவங்கக்கிட்டேயும் ஹோபியோ நான் போய் தயாங்க கூட்டிகிட்டு வரேன், நான் இந்த ஜேகே பையன் பக்கம் போகலப்பா, அவனுக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு சுகா சொல்ல. ஆமாம், நீ போனால் இன்னும் நல்லா பெரிய சண்டை தான் வரும், ஜேகேவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது ஆரமால் மட்டும்தான், ஆரம் அப்படின்னு பார்க்க நான் கூட்டிகிட்டு வரேன், எல்லோரும் ஒரே இடத்துல இருங்க, சேஃபாக இருங்க, எப்போ வேணாலும் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படின்ட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. அதான் உன் பவர் அவளுக்கு தெரியுது, எங்கள் பவர் தான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவனும் விசிபிளாக சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல, பாதி மறைகிறீங்க பாதி முடியல, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மறைய முடியல, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ, கண்ட்ரோல் பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போது அங்கே ஜேகே வரான். என்ன கூப்பிட்டியா, என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே தயாங்க சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னியா அப்படின்னு வரான். ஏய், அவள் என்கிட்ட தான் பேசணும்டா அப்படின்னு ஜேகே சில தயங்க என்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி இன்விசிபிளாக இருந்தவன் விசிபிளாகி டே அவள் உங்கள்கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்ல, எல்லார்ட்டையும் தான், அப்போ நீயும் இங்கே தான் இருக்காடியா நல்லவனே அப்படின்னு ஜேகே பார்க்க. ஆமாடா, என்னடா பண்ணிட்டு இருந்த நீ ஒளிஞ்சு இவ்வளோ நேரம், அவளுக்கு தான் இன்விசிபிள் ஆகிறதுக்கு எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணணும் பவரன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓ சே, நம்ம அதை பண்ணாமல் தேவையில்லாமல் கோச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ தான் அவனுங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படிங்கிறானுங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது, உங்கள் எல்லாருக்குமே என்னை பிடிக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்படி தனித்தனியாக பிடிக்குமோ அதே மாதிரி உங்கள் 7 பேர்த்தையும் எனக்கு பிடிக்கும். நான் ஒருத்திங்கிறனால உங்கள் 7 பேர்த்தையும் சமமாக தான் பார்க்கணும். நீங்கள் என் ஹஸ்பண்ட்ஸ், ஒருத்தர் அதிகமாக ஒருத்தர் கம்மியானாலும் நேசிக்க முடியாது. நீங்கள் 7 பேர் ஒருத்தையை காதலிக்கிறதுனால தனித்தனியாக பாசத்தை காட்ட முடியும். பட் நான் அப்படி இல்லை, உங்களோட இது ஹோபிக்கு புரியுது, ஸோ ஹோபியோ எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறீங்க. மற்றவங்களும் சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இதான் ரியாலிட்டிங்கும் போது வேறு என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அப்பப்போ இப்படி தான் சண்டை போட்டுக்கும், நீ எதுவும் கண்டுக்காத, ஏன்னா
எங்களுக்கும் இப்போ பொசிசிவ்னஸ்லாம் வரும்ல எங்கே பொண்டாட்டி அப்படிங்கிறது அப்போ அப்படி தான் ஆகும். ஸோ நீ அப்படிங்கிற புரியுது. நீங்களும் என்ன நாங்களும் நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே பொண்டாட்டி அப்படின்னு தயங்க உங்கள் மேலே கைப்பட அப்பா அப்படின்ட்டு இருக்கு. ஜேகேவோ என்னடா அது நீ மட்டும் கை போடுறது நானும் தான் போடுவேன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து அவன் கை போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு ஜிமினோ டே விட்டதை கண்டினியூ பண்ணணும். வா உனக்கு நான் இன்விசிபிள் ஆகிறதுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு போக அப்போ நாங்கள் மட்டும் என்ன கத்திரிக்காய் தொக்கா நானும் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு தயங்கத்தா தண்டா சவுண்ட் காதை கிழிக்குது. வாய முறை அண்டா வாயா கத்து காதை கிழிக்குது. தண்டர் சவுண்ட் அப்படி நிறுத்துடா அப்படின்னு தயங்க சிரிக்கிறான். இட்டி முழக்க மாதிரி இருக்குது. நீங்களோ இது எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணா உனக்கு ஆகும் அப்படிங்கிறான். நீங்களும் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறீங்க. இப்படியே டேஸ்கிப்பாக அவங்கள அப்படி தாங்குறானுங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்குறானுங்க. அவனுங்க பவர் எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்குது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளோட ஜேகேவால் மட்டும் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம சுகாவால் பொசிசிவ்னஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுக்கும் இவனுக்கும் ஆகாத அளவுக்கு 2 பேரும் அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் தான் அடே பொசிசிவ் மன்னன்களா விடுங்கடா சண்டையை அப்படின்னு போய் நடுவில் விலக்கி விட்டு ஒரு வழியாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட ஃப்ளட் பண்ணுறதும் சரி கிஸ் பண்ணுறதுன்னு சரி ஒவ்வொன்றா அப்படியே பண்ண இப்போது அப்படியே தயங்குங்க செஸ்ட்டை வலிக்குதா அப்படின்னு தொடுறான். அப்படிங்கிறீங்க என்னடி இப்படி காயமாயிருக்கு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் அதான் பாயிண்ட் பண்ணிட்டேன் வலிக்குதா பேபி சாரி அப்படின்ட்டு. அப்போ அப்படியே தயங்கோட செஸ்ட்டில் நீங்கள் அப்போ இது வலிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் வலிக்குதுடி ராட்சசி நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல பைட் பண்ணா நீ ஒரு ஆள் போதுண்டி 7 பேர் சேர்ந்து கடிச்ச அளவுக்கு அதை விட பவர்ஃபுல்லான கடியை கொடுத்து வச்சுருக்க எப்படி வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அதுக்கு ஒரு கேஸ் கொடுத்தா ஹீல் ஆகிடும். இப்போது இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்மா அதான் ஒன்ஸ் மோர் போகலாம் பேபி அப்படின்னு அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்களோட அன்றைக்கி நைட் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் உங்களோட இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணி அவங்களுக்கும் இப்போ ஹாப்பியாக இருக்குது. இருந்தால் என்ன 7 பேருக்கு ஒய்ஃபுங்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போது ஆல்ஃபா கிங் அண்ட் குயின் அதாவது உங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்துடுறாங்க. அவங்க பங்குக்கு அவங்க கூட இருக்கிற நல்ல ஃபேர் உல்ஃபும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவை இங்கே கொண்டாந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போது அவங்களோட எதிரிகள் அதிகமாகிட்டாங்க. எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஜேகேவோட இப்போ ஃபயர் பவரை அவனுக்கு த்ரோ பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்ருக்கான். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க. ஸோ கையில் லைட்டாக ஃபயர் பட அப்படின்னு கை உதச்சிட்டிங்க. அப்படின்னு கிட்ட வந்து கை அப்படியே பிடிச்சி அப்படின்னு ஊதுறான். அப்படின்னு கையை நவுத்துறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஃபிங்கர் எடுத்து அவன் லிப்பில் வச்சு அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்னு நகர்றீங்க. என்ன பேபி அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகே ஃபேனா காட்டில் இருக்கும் அப்படிங்கிறீங்க. நான் உல்ஃப்டி காட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிறான். நான் ஹியூமன் அப்படின்னு தள்ளுறீங்க. பட் பவர்லாம் இருக்குல்ல பேபி இது ஆகாதுடி அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்களோட மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இருக்கீங்க. காட்டுக்குள்ளேயும் அவங்க ரொமான்ஸை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே காற்றுல பறந்துட்டு சுகா டே சென்சார் போர்டு வைங்கடா முடியலை இவன் அட்டகாசம் காடை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான்டா கம்நாட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி சுகா கடுப்பில் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எப்போ வருவீங்க பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்ததும் சுகாவோ செம்ம காலில் உங்களை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடறான். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ என்னை விட சின்னவனுங்க அவளுக்கு விளைய ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமாடி அன்னைக்கு ஒரு கிஸ் அதோடு சரி அதுக்கப்புறம் கிட்ட வரமாட்டேங்கிற நீ அப்படின்ட்டு இவனுங்க கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டவங்கள தூர போயிடான். அவனோட நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஸோ மலை வச்சில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க டெலிபோர்ட் ஆனால் நம்ம தயாங்கங்க வந்துடுறான். பரதேசி பையில இங்கே தூக்கிட்டு வந்துட்டியா எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அவங்ககிட்டேருந்து தூக்கிட்டு போக அங்கே விசிபிள் ஆகி வந்த நம்ம ஜிம்மின்னு உங்களை அங்கேருந்து கடத்திட்டு போகன்னு ஒவ்வொருத்தனும் இப்படி அதெல்லாம் ஹீல் பண்ணுறேன்னு ஜின்னோப்பா 1 டே ஃபுல்லாக ஹீலிங். ஸோ எவனும் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அவரோட பங்குக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. இங்கே நம்ம ஆரம்பம் டே மைண்ட் ரீடிங் அவள் பாதிலே இருக்குது. நான் அதை கற்றுக் கொடுக்கணும். 1 வீக்குக்கு எவனும் கிட்ட வராதிங்க அப்படின்னு ஆரம் தூக்கிட்டு போனவன் அப்படியே உங்களுக்கு மைண்ட் ரீடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்படியே உங்கள் நெக்கில் அப்படின்னு கேஸ் பண்ண அப்படின்னு முன்றீங்க.
இப்போ என் மைண்டில் என்ன இருக்குது சொல்லு அப்படிங்கிறான். அப்படின்னு அவனே பார்க்குறீங்க. சொல்லு பேபி அப்படிங்கிறான். உங்கள் மைண்டில் இப்போது எல்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆஹா அது சொல்லலாமே அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே பிடிக்கிறான். அதை சொல்கிறத விட செய்யலாமே அப்படின்னு நீங்கள் அவன் மேலே அப்படியே விழுகிறீங்க. அவனும் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். இப்படியே அவனோட அவங்க 1 வீக் ஸ்கிப்பாக அடுத்த நிமிஷம் ஜெயப் வந்து எப்போ தாண்டா என்னோடய வாட்டர் பவர் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, போதும் நீங்கள் அடித்த கொட்டம் கொடுங்கடா அவளை அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கிட்டு சீக்க நடுவில் வந்துட்டான். ஹே இந்த இடம் அப்படின்னு பார்க்குறீங்க. இதுதான் கடலுக்கு நடுவில் ஆழத்துக்குள்ளே கூட நம்மளால் மூச்சு விட முடியும். சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறான். ஆமாம் அப்படியே கடலுக்குள்ளே மீனுங்களோட மீனாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்குது அந்த இடம். அவ்வளோ பீஸாக அமைதியாக இருக்குது. சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனுங்க கிட்டே ஒன்று இங்கே தூக்கிட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுற பவரை கற்றுக் கொடுக்கவல்ல, அதுவும் தான் பேபி, அதோட சேர்த்து இதையும் அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. அவன் ஒரு இடமா கிஸ் பண்ணி அவனும் அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறான். இப்படி அவனோட டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது அங்கே வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே இருக்க உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஜெயஹோப்புக்கும் அப்படி தான் ஏதோ ஃபீல் ஆக நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறான். ஆமாம் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், சீக்கிரமே நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் நானும் அதை உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு 2 பேர் கிளம்பி வந்தா எதிர்பார்த்த மாதிரியே இங்கே எதிரிங்களோட சண்டை நடந்துட்டுருக்கு. செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் ஹோபியும் கூட கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு தான் எல்லாரோட பவர் இருக்குது. ஸோ மொத்த பேரையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க. பாய்ஸே உங்களை பாடுறா எங்கள் பொண்டாட்டியை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் யாரும் உங்களை நெருங்காத அளவுக்கு 7 பேரும் கட்டி நடுவில் அப்படியே உங்களை விட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளேருந்தே மற்றவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறீங்க. இப்படியே செம்மையாக ஃபைட் பண்ணி ஒரு வழியாக எதிரிங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் தான் ஆல்ஃபா கிங்ஸ் தான், அங்கே வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ராஜ்யத்தை நிலைநாட்டுறாங்க. தனக்கப்புறம் தன்னோட பையனான ஃபஸ்ட்டு பையன் ஆரம்க்கு தான் அப்படின்னு சொல்லி அவனை கிங் ஆக்குறாரு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குயின். ஸோ வந்துட்டு அவன் பக்கத்தில் அப்படி இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. கிங் அண்ட் குயின் அப்படியே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பார்த்து விஷலாம் பண்ணுறாங்க. இப்படி அவங்க டேஸும் ஹாப்பியாக போகுது. நீங்களும் இப்போ ஒரு உல்ஃபாவே மாறிட்டீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும் போது ஒன்றே உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது. உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஆரமோட அம்மா வந்தவங்க கையை பிடிச்சி பார்த்ததுமே உனக்கு தெரில அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. கன்ஃபார்ம் டவுட்டே வேணாம், அடுத்த கிங் உருவாயாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் அப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தாங்க. இதை காதில் கேட்டு என்ன அப்படின்னு ஓடி வராங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்க அவனுங்களும் வந்து ஹே அப்படின்னு பார்க்க அவங்களுக்கு ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு நிற்க பாய்ஸ் 7 பேரும் ஒன்றுங்களை அப்படியே ஒரே இதில் ஹக் பண்ணி பேபி உண்மையாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் 7 கிங்கோ 7 குயினோ உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு இதை கேட்கும் போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எப்போவுமே தாங்குறவனுங்க. இப்போது அதுக்கும் மேலே அதுலேயும் நம்ம பொசிட்டிவ் கிங்கான சுகாவோ நான் தாண்டா அதை பண்ணுவேன், நான் தாண்டா இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலமுக்கிறது நான் தான், கையமுக்கிறது நான் தான், ஜூஸ் போடுறது நான் தான் ஒரு பக்கம் சாவடிச்சா நம்ம ஜேகேவோ ஆங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இதையும் இருங்கிற பேரில் போட்டு உடச்சி தள்ளிகிட்டு இருக்கான். இப்படியே உங்களுக்கு 10 மாதம் போக உங்களுக்கு பேபிஸ் பிறக்கிறாங்க. கேர்ள் அண்ட் பாய்னா 7 பேபிஸ். அப்படியே நம்ம பாய்ஸ்லாம் தூக்கி பார்க்குறாங்க. அவங்க ஜாடியில் உள்ள பேபிஸை அப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது. அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே உங்ககிட்ட வந்து ஒவ்வொருத்தராக பேபிஸோட உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. பாய்ஸ்லாம் குழந்தை பெற்ற உடம்புங்கனால உங்களை ரொம்பவுமே தாங்குறாங்க. உங்கள் அம்மா அப்பா ஒரு பக்கம், அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம், அதுக்கு மேலே இவங்க குழந்தைங்கள் கூட அவங்களே பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கோ ஃபுல்ஃபில்லாக இருக்குது. எப்படி ஒரு வாழ்க்கை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஹியூமனாக வந்து இப்படி வேர்வல்ஃபாக மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே உங்களோட குட்டி வேர்வல்ஃப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அதுங்களும் அப்படியே அதுங்க அப்பாவை மாதிரியே இருக்குது. அதுலேயும் சுகாவோட பொசிசிவ் இதோ உங்ககிட்ட உட்காந்துட்டு நகர மாட்டேன்னு மடியில் உட்காந்து அடம் பிடிக்க ஜெகேவோட குட்டியும் ஆங்கர் மேனஸ் இல்லாமல் அதே மாதிரி சுகா குட்டியோட மண்டை பொழக்க வருது. நீங்கள் என்னடா இது இவனுங்க அப்பனுங்க கிட்டே இவ்வளோ நாள் போராடினேன், இப்போ குட்டீஸுங்க கிட்டே போராடணும் போலே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கடையில் ஒரு குட்டியை காணோம் எண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா இது ஒருத்தனை காணோம் அப்படின்னு. அதனால் உள்ளூர் சொல்லுது இங்கே தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு.
டேய் அப்பனை மாதிரியே எங்கேயோ ஒளிஞ்சிருக்க, நல்லா தெரியுது, ஒழுங்கா முன்னாடி வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டாக பாய்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு, என்ன குட்டீஸோட ஜாலியாக இருக்கப்பல, ஆமாம் ஆமாம் ஜிமின் நீ பெற்றதோன்னா காணும் அப்படிங்கிறீங்க. என்ன மாதிரி தானே அவனும் இருப்பான், எங்கேயோ இன்விசிபிள் ஆகிருக்கான் டே குட்டி அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். அதே மாதிரி தயாங்குட்டியோ எங்கே நினைக்கிதோ அங்கே டெலிபோர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இவனை எங்கே இப்போ காணும் அப்படி தெரியுங்க. தயாங் ஃபீல் பண்ணாதடி, இங்கே தான் இருப்பான், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் டெலிபோர்ட்டாக போய் அப்படியே தூக்கிட்டு வரான். இப்போயே அவன் அழுகும் போது தண்டர் சவுண்ட் அப்படி கொஞ்சம் சின்னதாக கேட்கும். பரவாயில்லையே, இவன் இப்போ அழுகும் போது கூட தண்டர் சவுண்ட் கேட்குது, என் பையன் பாலுக்கல்ல அப்போ தண்டர் சவுண்டில் எல்லோரும் செத்துருவீங்க போங்க அப்படிங்கிறான். ஆமாடா அந்த கரடி குட்டி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு போகிற அந்த பொண்ணுக்கு கரெக்டாக மைண்ட் ரீட் பண்ண முடியுது. அவள் எல்லாத்தையும் கரெக்டாக மைண்ட் ரீட் பண்ணுறான். இப்போயே உங்களுக்கு இதே ஆச்சரியமாக இருக்குது. அதை விட சுகாவோடதோ ஃப்ளை பண்ணுது இப்போவே. அட பாவீங்களா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இல்லாத பவர் உங்களுக்கு இப்போ தானே இருக்குது. பட் இவங்களுக்குலாம் பிறவி அது இருக்கிறத பார்க்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சுகா குட்டி அவங்க மடியில் உட்கார அதை பார்த்தா ஜெய்கா குட்டிக்கு கோவம் வருது. ஸோ அது ஆங்கர் மேனேஜ் பண்ண தெரியாமல் அவன் ஃபயர் பண்ணி விட, இதை பார்த்து இந்த ஜெய்கா குட்டியோ வாட்டரை வச்சு அந்த ஃபயரை அணைக்கிறான். அப்பாடான் இருக்கவங்களுக்கு வீட்டை கொளுத்தாம இருந்தானுங்களே அடிட்டடிங்க. இவங்க போனதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சிரிக்க, அவங்களும் அடே நீங்களுமாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சிரிச்சுட்ருக்காங்க. இங்கே ஜினோப்பாவோட குட்டி பாப்பாவும் அதே தான். அவள் வந்துட்டு எல்லாத்துக்கும் அடிப்பட்டா அவள் தான் ஹீல் பண்ணுறா இப்போவே. ஸோ எல்லோரும் அப்படியே ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எல்லோரும் விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஹாப்பியாக அவங்க ஹஸ்பண்ட்ஸ் மேலே சாஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் அப்பா குடும்பம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அவங்க குட்டீஸையும் தூக்கிட்டு அவங்க ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணி தேங்க்யூடி அப்படிங்கிறாங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.